நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து யூஸ் ஸ்டேட் பார்த்தோம். ரியாக்டோட யூஸ் ஸ்டேட் ஹூக் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் ஹூக் அப்படின்னா என்னன்னு நேற்றே சொல்லியிருந்தேன். ஹூக் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ ரியாக்டுக்கு ஒரு தனி பவரை கொடுக்கக்கூடிய ஒரு சில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ சைடு எஃபெக்ட்ஸு, ஸோ ரெண்டர், ரீரெண்டர், ஸோ இதேமாரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நிறைய இதை வந்து பவர்ஸ் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்டுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இதுதான் வந்து ஹூக்ஸ் அப்படிங்கிறது. ஹூக்ஸில் வந்து நிறைய ஹூக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதில் வந்து யூஸ் ஸ்டேட் வந்து நேற்று பார்த்தோம். ஓகேவா? பேசிக்காக தான் பார்த்தோம். யூஸ் ஸ்டேட்னா அது மட்டும்தான் கிடையாது. ஓகே, அது ஜஸ்ட் வந்து அது வந்து பேசிக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து யூஸ் ஸ்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான லெவலில் பார்க்கலாம். ஃபார்ம்ஸோட கனெக்ட் பண்ணி யூஸ் ஸ்டேட்டை எப்படிலாம் நம்ம வந்து எழுதுவோம், யூஸ் ஸ்டேட்டில் எப்படி எல்லா டேட்டாவையும் ஹேண்டில் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி யூஸ் ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ நான் இதிலே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹூக்ஸ் இதில் வந்து டைப் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? RAFC ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.jsxல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டைப் 1 ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரன் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ வந்து நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கவுண்ட். ஓகேவா? ஸோ கவுண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஸ்டேட் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து அந்த யூஸ் ஸ்டேட்டை நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடில் நம்ம எழுதுறது, எப்படி வந்து ப்ராப்பராக அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ கான்ஸ்ட்டு அரேல மாரி போட்டு ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கவுண்ட்டே கொடுக்குறேன். கவுண்ட்டு செட் கவுண்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேரியபிள் வந்து எனக்கு ஸ்டேட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற வேரியபிள். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற வேரியபிள். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை வந்து ஸ்டேட் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். இதில் வந்து நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே கவுண்டர் டிஸ்பிளே பண்ணால் எனக்கு 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இனிஷியல் வேல்யூ எனக்கு 0 தான் இருக்குது. ஓகே, ஸோ கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த பட்டனில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுவேன் இல்லையா, ஹேண்டில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து இப்படி எழுதுவேன் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செட் கவுண்ட் போட்டு கவுண்ட்டு +1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பட்டனுக்கு ஆன் கிளிக்காக நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா. பட்டனுக்கு ஆன் கிளிக்காக நம்ம வந்து கொடுப்போம். ஸோ கொடுத்தா இது வந்து நார்மலாக சேஞ்ச் ஆகும். இதான கான்செப்ட். பட் இங்கே வந்து ஸ்டேட் வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் எனக்கு வந்து ஸ்டேட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறது இல்லையா. ஸ்டேட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் இதுதான், இந்த இடத்துல தான். பட் இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் ப்ராப்பராக அப்படின்னா செட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து எடுக்கணும்.
ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து நேம் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ், ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி நேம் வாங்கிக்கலாம். நம்ம அந்த மேப் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம்ல, கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேப் மெத்தட்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல. சேம் லைக் அதே மாதிரியே இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, செட் கவுண்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இதுமாரி அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று எழுதணும். ஓகேவா? இதுமாரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ இந்த நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அனானமஸ் ஃபங்க்ஷனில் இதேமாரி ஒரு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து என்ன நேம்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கவுண்ட் இந்த செட் கவுண்ட் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளில் என்ன ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் வேல்யூவோட +1 ஆட் பண்ணணும். இப்பயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மெத்தடில் உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, இது என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கா? ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூவோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு +1 வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் திரும்பவும் எழுதுகிறேன். சிம்பிள் செட் கவுண்ட் முன்னாடி நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இதேமாரி நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? பட் ப்ராப்பரான வேனா ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து ப்ரீவியஸ் வேல்யூவோட கரண்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறது தான் ப்ராப்பர். ஓகேவா? ஸோ செட் கவுண்ட் நான் கொடுத்துட்டு, ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் இதுமாரி அனானமஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இதில் வந்து எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எனக்கு கிடைக்க போகுது. அந்த ப்ரீவியஸ் வேல்யூவோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, +1 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து இங்கே கிடைக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டேட் வேல்யூவை நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ ஐ மீன் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து, ஸோ இங்கே ப்ரீவியஸ் வேல்யூ கிடைக்குதா, பக்கத்தில் வந்து இண்டெக்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் எனக்கு கிடைக்கும். நம்ம அந்த மேப் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான், எதுவுமே கிடையாது. இந்த மேப்பில் நம்ம வந்து இப்படி மேப் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து மேப் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்து இந்தமாதிரி அனானமஸ் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம வேல்யூஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம் இல்லையா. சேம் அதே மாதிரியே அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே அதே மாதிரியே டைப்லேயே உங்களுக்கு வந்து கோடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சதில்லை எல்லாருக்கும்? ஓகே, டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் 2 JSX. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டைப் 2. ஓகே, ஸோ இப்போ டைப் 2ல் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தென் ஆப்ஜெக்ட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து எழுத போகிறேன். கான்ஸ்டன்ட்டில் நேம் செட் நேம்னு ஒன்று எழுத போகிறேன். ஓகே, ஸோ யூஸ் ஸ்டேட்
ஸோ இதில் வந்து நான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஓகே, ஜான் டியோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுனா சேம் லைக் அதே மாதிரி தான். ஓகேவா, சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃப் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நேம்னு வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுமாரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டேட் வேரியபிளை நான் அப்படி கொடுக்குறேன், நேம்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் ஜான் டியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நேம் ஜான் டியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைப் 1ல் வந்து இதுமாரி தனியாக வந்து நம்ம இது எழுதணும். அதாவது ஹேண்டில் சப்மிட் ஹேண்டில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை இந்த ஆன் கிளிக்கில் நம்ம வந்து கொடுத்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த பட்டன்லேயே நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். ஆன் கிளிக்கில் பட்டன்லேயே சேஞ்ச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா இந்த பட்டன் எனக்கு சேஞ்ச் நேம் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகணும், நேம் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் கிளிக் கொடுப்பேன் இல்லையா, ஆன் கிளிக்கில். ஸோ இந்த ஆன் கிளிக்கில் ஸோ நான் இந்த ஆன் கிளிக்கில் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக கால் பண்ணாமல், இந்த ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை இங்கே டேரெக்டாக கால் பண்ணாமல் இங்கேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நேம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எழுத போகிறேன். ஓகே, ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் நேம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எப்படி இருக்கும், ஸோ இதேமாரி இருக்கும், நேம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இது அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே எழுத போகிறேன். ஸோ நேம் இல்லாத ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இதில் வந்து அந்த செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் வந்து நான் அப்படி கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் நேம்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாறிடும். ஓகே, ஸோ திரும்ப கிளிக் பண்ணால் திரும்ப மாறாது. ஓகேவா, ஒன் டைம் தான் மாறிட்டுனா மாறினது தான், திரும்ப கிளிக் பண்ணாலும் திரும்ப மாறாது. அதுக்கு நம்ம வேறு ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதேமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்லைன்லேயும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதி நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து இதேமாரி நம்ம வந்து எடுத்து பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பண்ணலாம், தப்பு இல்லை ஆக்சுவலி. அதாவது இதேமாரி ஒரு மெத்தட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கோட் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இதேமாரி ஒரு மெத்தட் ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் ஒரு ப்ராப்பரான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவுக்குலாம் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஓகேவா, இதுமாரி சின்ன சின்ன டேட்டாக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதேமாரி சிம்பிளாக மாற்றிட்டு போயிடுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரியாக்டை பொறுத்த வரைக்கும். எந்த லெவல் ஆஃப் கோடுக்கு எந்த லைன் வந்து நம்ம கோட் லைன் வந்து எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, எந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது எந்த ஒரு ஃபைல், எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி கோடு எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெவலப்பரோட மென்டாலிட்டியாக இருக்கணும். இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து நான் அதை இது பண்ணேன்னா எனக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் கோட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நான் இதேமாரி எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் கம்மி இல்லையா. ஸோ இதேமாரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த இது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சதுல. ஓகே, ஸோ நான் ஒரு மெத்தடாக சொல்கிறேன். ஸோ ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதான் சைட் பை சைட் அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் இது நோட்ஸே அனுப்பி விட்றேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒன்று ஒன்றா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ புரியல அப்படின்னா எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 டாட் வச்சு தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் எழுதுறேன், யூசர்
set user okay user set user use state okay ஸோ இதேமாரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து நான் வந்து எழுதிட்டேன் ஓகேவா ஸோ ஜஸ்ட் எனக்கு ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும் ஸோ எனக்கு கர்லி பிரேசல்ஸ் இருக்கும் இதில் வந்து எனக்கு கீ இருக்கும் அப்புறம் என்ன இருக்கும் எனக்கு வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லையா ஸோ இப்படி தான் எனக்கு என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும் சேம் லேக் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் இதுமாரி கீபேட் வேல்யூஸில் நான் வந்து எழுதுறேன் ஓகே ஸோ நேம் ஸோ இதுமாரி நான் எழுதி விட்டுறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு சஜஷனில் இருக்கட்டும் ஓகே ஸோ இதேமாரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் ஏஜ் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டில் ஸோ நான் இதுமாரி எழுதலாம் இதுமாரி மல்டிபிள் இதுமாரி நான் ஒன்று தான் வைக்க முடியுமா மல்டிபிள் என்னால் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் மல்டிபிள் இது வைக்கலாம் அது அடுத்த டைப்பில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ மேலே உள்ளது இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதில் வந்து இந்த ஆன் கிளிக் எனக்கு வேண்டாம் ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பேராகிராஃப் டேக் வைக்க போகிறேன் 3 பேராகிராஃப் டேக் வைக்க போகிறேன் நேம் ஏஜ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இமெயில் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் இப்போ இது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு இங்கே நேமு செட் நேம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் வந்து கொடுத்துட்டோம் பட் இது அப்படி கிடையாது இது வந்து ஒரு அரே டைப் ஆஃப் யூஸ் ஸ்டேட் ஓகேவா இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் யூஸ் ஸ்டேட் ஓகேவா அரே இல்லை இது ஒரு ஆப்ஜெக்டில் எனக்கு இருக்குது ஆப்ஜெக்டில் யூஸ் ஸ்டேட் இது ஓகேவா ஸோ நம்ம ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வேல்யூஸை நம்ம வந்து கால் பண்ணும் இப்போ இந்த இடத்துல கர்லி பிரேசல்ஸ் வைக்கிறேன் எனக்கு யூஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா யூசர் தான் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு டாட் வச்சுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூலாம் எனக்கு வரும் நேம் சேம் லைக் அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகே ஸோ யூசர் டாட் வச்சோம் அப்படின்னா இமெயில் ஸோ சேம் லைக் யூசர் டாட் வச்சோம் அப்படின்னா எனக்கு என்னது இமெயில் இங்கே வந்து ஏஜ் சாரி இங்கே வந்து எனக்கு ஏஜ் ஓகேவா ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேமு ஏஜ் இமெயில் எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும் ஓகே ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் இப்படி டிஸ்பிளே பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு ஆப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் எனக்கு வந்து இமெயில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துச்சு ஸோ நான் அந்த இமெயிலை சேஞ்ச் பண்ண போகிறேன் அதுக்கு எப்படி நான் இப்போ நான் வந்து கோட் பண்ணுறது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் வேல்யூ இல்லையா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா சிங்கிள் வேல்யூ அதனால வந்து இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மற்றது அஃபெக்ட் ஆகாது ஓகே பட் இப்போ வந்து இதில் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து இப்போ இந்த யூசர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரிலேட்டபிளான வேல்யூ ஓகேவா இப்போ ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா நேம் இந்த நேம் வந்து அந்த யூசரோடது ஏஜ் வந்து அந்த யூசரோடது இமெயில் வந்து அந்த யூசரோடது ஓகேவா இப்போ 4-5 யூசர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசருக்குமே பல்காக இருக்கும் இப்போ ஒரு யூசரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூசரோட மற்ற வேல்யூ எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹேண்டில் சேஞ்ச் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகேவா ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு செட் யூசருக்குள்ள ஓகே செட் யூசருக்குள்ள நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் ஒன் செகண்ட் இந்த யூசருக்குள்ள நான் இப்படி இந்த அரே ப்ராக்கெட் போட்டு ஸோ நேம் இப்படி கொடுத்துட்டு நான் XYZன்னு சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் ஸோ இதேமாரி நார்மலாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா
நம்ம எல்லாத்துலேயும் அதேமாரி நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக்கில் இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் ஆனால் ஏஜ் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. ஓகேவா, நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் ஆனால் எனக்கு ஏஜ் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வேல்யூங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் வேல்யூ கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆரோ நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், இப்படி தான் நம்ம வந்து போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா, இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டை எல்லாத்துலேயுமே போட்டுக்கோங்க. ஓகேவா, எனக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து எரர் வராது. ஸோ வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இதுமாரி கர்லி பிரேசல்ஸ் போட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணணும். ஓகே, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணணும். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா எதுக்கு நான் ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்லேயே சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது அரேவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு கமா கொடுத்து இதில் ஜஸ்ட் இமெயில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இமெயிலில் கொடுத்து இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா xyz1234@gmail.com நான் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன் கிளிக்கில் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இமெயில் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும், மற்ற வேல்யூஸ்லாம் எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த ப்ரீவியஸ் வேல்யூங்கிற கான்செப்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுமாரி பல்காக இருக்கக்கூடிய டேட்டாவுக்குலாம் நம்ம அதேமாரி நம்ம பண்ணணும். ஸோ ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதேமாரி நம்ம வந்து பண்ணணும். இந்த செட் கவுண்ட்டில் வெறும் கவுண்ட் ப்ளஸ் ஆட் இதுமாரி சிங்கிள் வேல்யூஸாக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகிடும், பட் அது ரிலேட்டடாக கூடிய மற்ற வேல்யூஸ் எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு, ஏன்னா எல்லா வேல்யூஸும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து காப்பி ஆகிடும். எல்லாமே ப்ரீவியஸாக கூடிய எல்லா டேட்டாவும் இங்கே காப்பி ஆகிடும். எது சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்டில் மீன்ஸ் நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஆக்சுவலி இதோட அந்த இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா செட் யூசரை கால் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்படி எழுதுறேன். ஓகேவா, இப்படி எழுதுறேன். ஸோ இதுதான் அனானமஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், அந்த இதெல்லாம் சின்டெக்ஸ்லாம் கரெக்டாக பார்க்கணும். எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா செட் யூசர்னு இருக்குது, ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது, அனானமஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி போட்டாலும் தப்பு இல்லை, இதுவும் தப்பு கிடையாது. பட் இதோட இதுதான் பெட்டர். ஓகேவா, ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள கர்லி பிரேசல்ஸ் போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம இதுமாரி எழுதிடலாம். ஸோ இதுமாரி நம்ம வந்து யூசரை காப்பி பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வேல்யூன்னு வாங்கிக்கலாம், இல்லை வந்து யூன்னு வாங்கிக்கலாம், எப்படினாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நான் யூன்னு வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஓகே, ஸோ கமா கொடுத்து இமெயிலில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூவை நம்ம வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணுவோம். வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இமெயில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இருபத்தி 4 பேர் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? தம்சம் மட்டும் போட்டுவிடுங்க எல்லாரும். ஓகே, குட். கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூஸ் ஸ்டேட்டில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இப்படி தான் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம், இன்னொரு டைப்புக்கு.
செகண்ட் யாரும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஐடி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் 3 இன்னொன்று வந்து நம்ம டைப்பில் இன்னொரு 3 வந்து டைப் 3 பார்க்கலாம். JSX. ஸோ இதில் வந்து H1ல அரே ஸ்டேட் யூஸ் ஸ்டேட் அரே வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து எழுத போகிறேன். இங்கே வந்து சிம்பிளாக வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் ஸ்னைப்பர்னு உங்களுக்கு ஒன்று வரும். இந்த யூஸ் ஸ்டேட் ஸ்னைப்பர்ங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடே உங்களுக்கு வந்துடும். பட் யூஸ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிருக்காது. ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஈயை எடுத்துட்டு ரைட் பண்ணீங்க இதுமாரி யூஸ் ஸ்டேட் வந்து ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட். ஸோ இப்போ இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ப்ராடக்ட் செட் ப்ராடக்ட். ஓகே. ஸோ ப்ராடக்ட் செட் ப்ராடக்ட் எனக்கு வந்துருச்சா? ஓகே. ப்ராடக்ட் செட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சேன். இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். எப்படி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறது அப்படின்னா அதை நான் அரேல தான் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு அரே கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அரேல எப்படி வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அரே கொடுக்குறேன். அந்த அரேல நான் வந்து இதுமாரி மல்டிபிள் நேம்ஸ் கொடுக்குறேன். லேப்டாப்பு, மொபைலு, டேப்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி நான் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து இந்த யூஎல்லே வச்சுக்குமே ஒரு யூஎல் டேகு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூஎல் டேகு இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இதையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அரேல மேப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் நடத்திருந்தேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசல்ஸ் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்ங்கிற ஸ்டேட் வேரியபிளை கால் பண்ணி டாட் மேப்பு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இதுமாரி கிடைக்கும். இதுமாரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து என்னால் வேல்யூஸை வாங்க முடியும் ப்ளஸ் இண்டெக்ஸ் என்னால் வாங்க முடியும் இல்லையா? ஸோ இப்போது இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் டேக் அதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவை என்னால் பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா நான் டைப் 3 இம்போர்ட் பண்ணலையா? ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் என்னோட ப்ராடக்ட் வந்து அழகாக வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட் கலரிங் ஏதாவது கொடுக்குமா? இப்போது ரியாக்டில் எப்படி நம்ம வந்து இன்லைன் ஸ்டைலிங் எழுதுறது அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். எப்படி நமக்கு வந்து HTML கிடைக்குதோ சேம் லைக் அதே மாதிரியே ஸ்டைல்னு கிடைக்கும். பட் இதில் வந்து இந்த கர்லி பிரேசல்ஸோட இருக்கும். பட் ஆனால் 2 கர்லி பிரேசல்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதுக்குள்ள. ஐயோ ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசல்ஸ் அடுத்து இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கர்லி பிரேசல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதில் ரைட் பண்ணுறாமே கலர். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு ப்ளூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த கலர் இங்கே வந்து எனக்கு அப்ளை ஆகும். இது வந்து வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் இங்கே அப்ளை ஆகும். ஸ்டைல் வந்து இன்லைன் ஸ்டைல் இப்படி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்டைல் கர்லி பிரேசல்ஸ் இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் அதுக்குள்ளே கலர். மல்டிபிள் இது கொடுக்கணும் அப்படின்னா கமா கொடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு கொடுத்தேன் அப்படின்னா
எனக்கு போல்டாக மாறிடும். ஸோ இதுமாரி கமா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈவல் டேக்கு ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டைல் கொடுக்குறேன், 2 கர்லி பிரேசல்ஸ் போடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர், ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் இங்கே எல்லாமே கேமல் கேஸில் தான் உங்களுக்கு இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் வந்து லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே லைட் ப்ளூ இருக்கும். ஓகேவா? பேடிங், ஸோ பேடிங் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேடிங் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துப்போம், எனக்கு உள்ள பேடிங் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுமாரி சும்மா சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டைலிங்ஸ், இன்லைன் ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் இன்லைன் ஸ்டைலிங்கை நம்ம இப்படி தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு இண்டெக்ஸோட டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இண்டெக்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுமாரி மேப் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸோட டிஸ்பிளே ஆகும். 0 லேப்டாப், 1 வந்து எனக்கு மொபைல், டேப்லெட் வந்து 2 வந்து எனக்கு டேப்லெட். ஓகே, ஸோ இதுமாரி தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து எனக்கு 1லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆக வேணாம், எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த இண்டெக்ஸோட +1 இனிமேல் நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் எனக்கு 0 இல்லையா, இனிஷியல் வேல்யூ 0, அப்போ எனக்கு 0 வந்துடும். 0ட +1 என்ன ஆகிடும், எனக்கு இங்கே 1ன்னு வந்துடும். அப்போ இண்டெக்ஸோட வேல்யூ இப்போ 1ல் இருக்கும். அப்போ இண்டெக்ஸோட வேல்யூ 1ல் இருக்குன்னா 1 + 1 2, அடுத்தது 2 வரும். அப்போ 2 + 1 3. ஸோ இதுமாரி வேல்யூஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே போகும். டைனமிக்காக உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதேமாரி வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு அரேயில் வேல்யூஸை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, யூஸ் ஸ்டேட்டில் அரேவை இப்படி தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா அரேவை எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரேல எப்படி ஆப்ஜெக்ட் நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, டன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு H1 வச்சுக்கிறேன், பேசிக் அரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு பேசிக் அரேன்னு எனக்கு வந்துடும். இல்லை மேலே வச்சுக்கலாம். பேசிக் அரேன்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கீழே வந்து ஒரு H2 வைப்போம், அரே வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வைப்போமா. இதையும் H2 மாற்றிடும். ஓகே, ஸோ கீழே வந்து அரே வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து எப்படி ப்ராப்பராக சென்டரில் செட் ஆகுது, நம்ம சிஎஸ்எஸ்ல கோடே பண்ணல, ப்ராப்பராக எப்படி சென்டரில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அங்கே ஆல்ரெடி இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருப்பாங்க, app.cssன்னு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து index.css இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, பிளேஸ் ஐட்டம் சென்டரு. இப்போ நான் சென்டரில் நான் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சென்டரில் இருக்காது. ஓகே, ஸோ நான் இதை வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ இது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. நான் அந்த வித்து ஹைட்லாம் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து H1 டேக் வந்து ஃபாண்ட் சைஸு 3 ரெம் கொடுத்துருக்கேன். இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா H1 டேக்கோட ஃபாண்ட் சைஸு ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? லைன் ஹைட்டு நான் 1.1 கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிஎஸ்எஸ். இப்போ வந்து எனக்கு H1 இந்த இது வந்து சின்னதாக இருக்கா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், காமனாக H1 டேக் வந்து இவ்வளோ ரெம்ல இருக்கணும்னு கொடுத்துருக்கான். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு பெருசாயிடுச்சு. ஓகே, அவன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சிஎஸ்எஸ் வந்து இதுமாரி ரைட் பண்ணி வச்சிருப்பான். ரைட் பண்ணி இப்போ ஆப் டாட் இதில் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பான். அந்த இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுமாரி main.jsxல போயிட்டு index.css இம்போர்ட் ஆகிருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லா காம்பனண்ட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். எல்லா காம்பனண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே சென்டராக ப்ராப்பராக அலைன் ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம், ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இந்த சிஎஸ்எஸ் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்மளோட காம்பனண்ட்டுக்கு. இப்போ சும்மா ப்ராக்டிஸ்ங்கிறதுனால சிஎஸ்எஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டில் அதை யூசர்னு வச்சுக்கலாம், செட் யூசர்னு வச்சுக்கலாம்.
ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்குள்ள இப்போ ஒரு அரேக்குள்ள இப்போ அரே வச்சுட்டோம். இதில் மல்டிபிள் வேல்யூஸை என்னால் வந்து ஐட்டம்ஸை பாஸ் பண்ண முடியும். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். இதுமாரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள நான் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஆட்டோ சஜஷனில் வரதை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேம் லைக் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஜஷனில் வரும். அதை நான் இங்கே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுமாரி 4 ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதேமாரி எழுதிட்டேன். இப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட்டையும் நான் எப்படி இந்த அறைக்குள் ஏன்னா எனக்கு வந்து பேக்எண்ட்லேருந்து டேட்டா வருது அப்படின்னா எனக்கு இதே ஃபார்மெட்டில் சேம் லைக் இப்படியே தான் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மெட் நம்ம வந்து சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபார்மெட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பேக்எண்ட்லேயும் உங்களுக்கு டேட்டா வந்து ஃபெச் பண்ணி வரும். இப்போ இதை எப்படி வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதே அன்னோட லிஸ்ட்டில் நான் போட்டுறேன். அன்னோட லிஸ்ட்டில் ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் மேப் பண்ண போகிறேன். யூசர் டாட் மேப் இதுக்குள்ளே எனக்கு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கிடைக்க போகுது இல்லையா? ஸோ இதுமாரி எனக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ இதுக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே கிடைக்கும். யூசரில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே எனக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வந்து வைக்கிறேன். ஓகே, கர்லி பிரேசஸ் போட்டு இந்த இடத்துல வேல்யூ டாட் நேம். ஓகேவா? ஏன்னா வேல்யூ எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் கூடிய நேம் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதில் கூடிய நேம் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு லிஸ்ட் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு வேல்யூ டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அதுவும் டிஸ்பிளே ஆகும். பட் ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வரும். இந்த எரர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கும். என்ன அப்படின்னா இப்போ இங்கே என்ன எரர் வருது? adjacent JSX elements must be wrapped in a enclosing tag. Did you want to JSX அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது இங்கே என்ன கேட்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா JSX எக்ஸ்பிரஷன் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலமெண்ட்டாவது இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ரியாக்ட் மாதிரிலாம் அதில் எழுத முடியாது. ஸோ இந்த JSXல நீங்கள் இதேமாரி லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நீங்கள் எழுதுறீங்க, மல்டிபிள் லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு பேரண்ட் டேக்ல என்ன பண்ணியிருக்கணும்னா ரேப் ஆகிருக்கணும். ஐ மீன் ஒரு டிவிஷனுக்குள்ளேயோ இதுமாரி இதுக்குள்ளேயோ உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அது ரேப் ஆகிருக்கணும். இது தூக்கி நான் இங்கே மேலே போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் வராது. இதேமாரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் எழுதக்குள்ள அது என்ன ஆகணும் அப்படின்னா அந்த டிவிஷனுக்குள்ளே உங்களுக்கு ரேப் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகிடும், ரன் ஆகிடும். இப்போ இதே அதுக்குள்ளே வந்து ஒரு இதை வாங்கிட்டு யூசர் டாட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு இமெயில் எனக்கு கிடச்சிருச்சா? எனக்கு ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவும் எனக்கு இந்த இடத்துல நேம் இமெயிலோட எனக்கு வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டேபிளில் வந்து ரேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு எல்லா வேல்யூஸும் எனக்கு வந்து வரும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேவை நம்ம மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா இது எல்லாருக்கும்? இதில் கூட வேல்யூஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். ஐடியா பேஸ் பண்ணி ஐடியா மேட்ச் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணோன்னா குழம்பிடும். ஓகேவா? இதுவே வந்து ஒரு லார்ஜ் மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டைப் 1 என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஒரு கவுண்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. நேற்று அதை ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அப்போ அதனால உங்களுக்கு வந்து இது வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து நம்ம எப்படி வந்து ஸ்டேட் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, அதுதான் டைப் 1ஓட கான்செப்ட். டைப் 2ஓட கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு யூஸ் ஸ்டேட்ல எப்படி ஆப்ஜெக்டை நம்ம வந்து எழுதுறது, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, தென் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். டைப் 3ல வந்து
எப்படி வந்து ஒரு அரேவை வந்து ஹேண்டில் பண்றது, தென் அந்த அரேவை எப்படி வந்து மேப் பண்ணி டிஸ்ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அரேல எப்படி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா வந்து ரைட் பண்றது, தென் அந்த ஜேசன் ஃபார்மேட் டேட்டாவை எப்படி ப்ராப்பரா மேப் பண்ணி எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதை தான் நம்ம வந்து 3 டைப்ல வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். இது எல்லாருக்குமே கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நாளைக்கு வந்து ஃபார்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். யாருக்கும் எந்த டவுட்டுமே இதுல இல்லைல்ல? ஓகேப்பா, டன். எல்லாருமே வந்து சேட் பாக்ஸ்ல வந்து போட்டு விட்டீங்களே. 28 இப்போ 26 இருக்குமா? ஓகே, டன். ஓகே, ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் கிளாஸ் வந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவேன். என்ன டாஸ்க் அப்படின்னா, நான் அந்த டாஸ்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ நடத்தின கான்செப்ட்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் போட்டு எனக்கு வந்து அனுப்பி விடணும். எல்லாருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் போர்டில் வந்து டாஸ்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? அதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த டாஸ்க் வந்து நான் அசைன் பண்ணி விட்டுருவேன். அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க. நான் வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து போட்டுருவேன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னு நினைக்கிறேன் சாட் பாக்ஸில், கமெண்ட்டில். ஏன்னா வந்து இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ரெகுலராக ஆப்ஷன் ஆயிருக்காங்களோ அவங்கள நான் குரூப் போய்ட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை யாருக்காச்சும் ஏதாச்சும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் அவங்கள வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ யாருக்கும் இந்த டவுட் எதுவும் இல்லைல்ல? எல்லாருக்கும் கிளியர் தானே எல்லாரும்? ஓகே ஓகே, ஸோ லீவ் ஆகிக்கலாம். நாளைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம். நோட்ஸ் நான் வந்து போட்டு நான் குரூப்பில் வந்து இதில் அனுப்பி விட்றேன். டேஷ்போர்டில் அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ. I love you.
கிங் இன்ஃப்ளூயன்ஸ். ஆக்குருக்கு நீ தான் கிங். இன்ஃப்ளூயன்சர், செலிபிரிட்டி எல்லாமே கீப் ராக்கிங்.